ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அமுதனோ சமையல். இன்றைக்கி நம்ம வறுத்த வேர்க்கடலை வச்சு ஒரு புட்டிங் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் காய்ச்சின பாலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 5 கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கலாம். இப்போ அகரகர் நல்லா வெந்து சாஃப்டாக வரட்டும். பாருங்க, நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஊற வச்ச வேர்க்கடலையிலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஊற வச்ச வேர்க்கடலை புட்டிங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட நான் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கலாம். அது சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வேர்க்கடலையை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.